அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஓவர் நைட்டில் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மூங்கில் மரம் போல மிகவும் பொறுமையாக இருந்தாலும் தற்போது திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது அசுரத்தனமாக இருக்கிறது நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இதற்கு முதல் முக்கிய காரணமே திமுகவுடைய ஆளுமை இல்லா அரசியல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர் இருந்த போது இருந்த அளவு கூட இல்லாம தற்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வராகவும் அதற்கு பிறகு கட்சியுடைய அமைச்சர்களே அவருடைய பேச்சை கேட்காம அவங்களாகவே ஒரு முடிவு எடுத்து செயல்படுறதும் அப்படின்னு இது குறித்து ஸ்டாலினை கூட மேடையில் பேசும்போது மத்தாளத்திற்கு 2 பக்கம் அடி என்பது போல எனக்கு அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய நபர் அந்த கட்சியுடைய அமைச்சர்களே வழிநடத்த முடியல அப்படின்னா மக்களை எப்படி வழிநடத்துவாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகவும் மாறி இருந்துச்சு. எப்படி ஒரு முதல்வர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னும் ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அமைச்சர்களை ஒரு எடுபடி போல நடத்தி இருந்ததை நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்போம். ஆனால் ஸ்டாலினுடைய பேச்சை அந்த அமைச்சர்களே கேட்காம அவங்களாகவே ஒரு முடிவெடுத்து ஸ்டாலினை ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டி விடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கட்சியுடைய தலைவராக இருக்கிறதுக்கே அவருக்கு ஆளுமை இல்லாத போது எப்படி அவர் முதல்வராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனால் திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கட்சியின் தலைவராக இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லை அப்படின்னும் இவருக்கு பதிலாக கனிமொழியோ அல்லது பழனிவேல் தியாகராஜன் இது போன்ற நபர்கள் முதல்வராக ஆனாலோ இல்லை கட்சியின் தலைவராக ஆனாலோ மிகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுமை போக போக ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது அப்படின்றது தான் திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களுடைய விமர்சனமாகவே இருக்கு. இந்த காரணங்களால தான் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகு அசுரத்தனமாகவே மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களே நாம் தமிழர் கட்சியில் போய் இணைகிறாங்க அப்படின்னா பதவி பணம் எதுவுமே வேணாம், கட்சியில் மரியாதை கொடுங்க அது போதும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளும் சரி நிறைய தொண்டர்களும் சரி நாம் தமிழ் கட்சியில் இணைந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சீமானுடைய கொஞ்சம் சாதனைகளாக பார்க்கப்பட்டிருந்துச்சு. இறுதியாக பிற கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சியில் இணைந்தவங்களோட எண்ணிக்கை ஒரே நாள் 1000 தொட்ட பிறகு எப்படி இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்தினாரு அப்படின்னும் எப்படி இவ்வளோ பேர் பணம் அதிகாரம் எல்லாத்தையுமே விட்டுட்டு நாம் தமிழ் கட்சியில் இணைந்தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. இப்படி இருக்க கட்சியுடைய சின்னம் பறித்த பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய புதிய சின்னம் மக்களிடையே சென்றடையுமா அப்படின்னும் இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வருமா அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி விங் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே ட்வீட் பண்ணி இந்த நாம் தமிழ் கட்சியுடைய மை சின்னத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 80% மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இந்த மை சின்னத்தை தெரிய வச்சுட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஓவர் நைட்டில் இப்படி ஒரு சாதனையை எப்படி உங்களால் நிகழ்த்த முடிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது தான் பிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி விங் அப்படின்றது வெறும் வேலை செய்கிற நபர்களாகவும் ஆனால் இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நாம் தமிழ் கட்சிக்கு ஐடி விங் தான் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க வேலை செய்கிற ஒரு காரணம் தான் இந்த மாதிரி ஓவர் நைட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனை உங்களை செய்ய வச்சிருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.